வணக்கம் தலை. நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பார்க்கணும்னு நானே தான் கேட்டு போய் பார்த்தேன். ஏதாவது ஃபங்க்ஷன் தான் சொல்கிறேன், நானே வரேன் அப்படின்னு சொல்லி நானே கேட்டு தான் வந்தேன். இந்த நூற்றாண்டின் ஆக சிறந்த படம்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ கனமாக இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி மதுரை பக்கத்தில் திருப்பத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கும்போது ஒரு 10-15 பேர் வந்தாங்க. 35 ஆண்டுகள் ஆச்சு அண்ணா நாங்கள்லாம் இங்கே வந்து, ஆனால் இன்னும் வேலிக்குள்ளே தான் இருக்கோம், ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, நீங்களும் எங்களுக்காக பேசுங்க அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக விசாரித்து பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்காங்க. தாய் மண்ணுன்னு சொல்கிறோம், இதுதான் தாய் வீடுன்னு சொல்கிறோம். ஆனால் எங்கோ ஒரு தேசத்தில் கூட ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுது, ஒரு வாழ்க்கை கிடைக்குது, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம தேசத்தில் அது கிடைக்கல அவங்களுக்கு. அது மிகப்பெரிய வழியாக இருந்தது. அபி, இதுதான் இந்த படத்தை நீங்கள் வெல்லவே முடியாது, அப்படி ஒரு படம். அவருக்கு அதுதான் சுப்பிரமணியபுரம் தான். அவர் திரும்ப சொல்லுவேன், சுப்பிரமணியபுரத்தை நம்ம நினச்சாலும் திரும்ப எடுக்க முடியாதுறான்னு. எனக்கு ஒரு நாடோடிகள் தான், அதை தாண்டவே முடியல இப்போ வரைக்கும். அந்த மாதிரி ஒரு படைப்பு அபி. நீங்களும் ஒரு அற்புதமான ஒரு ரோல் எடுத்து ப்ளே பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா லட்சணமும் இருக்குது, எழுதி நடிச்சுக்கிட்டே இருங்க அந்த மாதிரி படம். இது அறம் பேசக்கூடிய ஒரு திரைப்படம், அன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம், ஒரு நேர்மையான திரைப்படம். என் குருநாதர் கேபி சார் சொல்லுவார், நாடோடிகள் திரைப்படத்தை என் கூட தான் வந்து உட்காந்து பார்க்கணும், நான் உன் கூட தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4 நாள் கழித்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. டைட்டில் போடும்போதே கை தட்டுறாங்க. சசி இருந்தா, இதுக்கு எதுக்கே கை தட்டுறாங்க அப்படின்னா, தெரில சார் தட்டுறாங்க அப்படின்னா. அது இந்த படத்துக்கு நடக்கும். என்னன்னா, அப்புறம் படம் பார்த்துட்டு டைரக்டர் சொன்னார், ஒரு முழு மனசோட ஒரு நல்ல அறத்தையும் ஒரு நிஜத்தையும் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லிடுவோம் அப்படின்றது படத்தில் தெரியும். நீங்கள் உண்மையாக உழைச்சிருந்தீங்கன்னா அது ஆடியன்ஸ் உணர்வாங்க, நீ என்ன எண்ணத்தில் பண்ணியிருக்கியோ அது ஆடியன்ஸ் உணர்வாங்கன்னு சொன்னார். அதை நான் உணர்ந்தேன் இந்த படத்தில். இந்த நாய் கூட அழகாக நடிச்சிருக்குங்க, சூப்பராக நடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு, இவன் பிரமாதமாக பண்ணியிருந்தான். கைத்தட்டிக்கிட்டே இருந்தேன் சுதர்சனை பார்த்து. சுதர்சன் மாதிரி மனிதர்கள், பல மனிதர்களை நம்ம பார்த்துருப்போம். உதவி இயக்குனர் அலையும் போது அப்படியே கை நீட்டி ரோட்டில், ஆனால் யாராவது நம்மளை கூட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டு கேட்கும்போது அதெல்லாம் நினைவு வந்துச்சு. அந்த மாதிரி, அதாவது முகமே தெரியாதவங்க வந்து நமக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள், பேரன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம். நம்ம குமரவேலும் அப்புறம் அம்மாவும் பண்ணியிருந்தாங்க. அற்புதமான விஷயம். உங்கள் சீனுக்கெல்லாம் நான் கத்திட்டேன். அதாவது என்னை மறந்து ஐயோ அப்படின்னேன், பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மனசில் அவ்வளோ பாரமாக இருந்தது. அற்புதமாக நடிச்சிருந்தீங்கம்மா. எனக்கும் நம்மளும் சேர்ந்து நடிச்சிருக்கோம், எனக்கும் அம்மா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சேச்சி வேஷம் போட்டு அவன் நின்னா சரியாக கும்முன்னு இருந்தது, சூப்பராக இருந்தது. உங்கள் சிரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக சிரித்த ஒரு மேடம். பக்கோட நடிச்சிருந்தீங்க. பக்கு என்னுடைய நண்பன், குமரவேல் என்னுடைய நண்பர். அப்புறம் அவங்க தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா, ரொம்ப அழகாக நடிச்சிருக்க. அது பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரியே தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அந்த காவல்துறை அதிகாரி திலக், அதாவது நமக்கு ஒரு படைப்புக்குள்ளே, நல்ல படைப்புக்குள்ளே நம்ம இருந்துட மாட்டோமான்னு ஒவ்வொரு முறையும் நம்ம ஏங்குவோம்ல, அப்படி ஒரு படைப்பு இத்தனை ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த படைப்பு நம்மளை கைவிடவே விடாது, இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இதை தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்கள் கூட ஒரு 2 பேர் இருந்தாங்களே ஜூனியராக, இருக்காங்களா? எனக்கெல்லாம் அவங்கள பார்த்தாலே பதட்டமாக இருந்துச்சு, ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஐயோ. அதில் வேறு ஒருத்தருக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சுருப்பார் அபி, அவன் எச்செல்லாம் முழுங்கிட்டு இப்படியே நின்று சார் அப்படின்னோடனே இரியா அப்படின்னேன் நான். அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிம்ரன் மேம் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. என் தம்பி சசி, அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும், அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்.
ஆனால் இந்த படத்தில் உண்மையிலடா உன்னை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடுன்னு தோணுச்சுடா, அந்த மாதிரி இருந்துச்சுடா. அதாவது நீ நல்லவன் நேர்மையானவன் அப்படின்னு வந்து சொல்லவே வேணாம், ஸ்க்ரீனில் நீ வந்தாலே அது தெரிஞ்சிடும். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேறொரு தளத்துக்கு போய் எனக்கு இறுதி காட்சியிலெல்லாம் என் கண்கள் இருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த அளவுக்கு, அதாவது உன்னை நான் எப்படி பார்க்கணும் அதை விட 100 மடங்கு அதிகமாக ரசிச்சிருக்கிறான் அவன் அபி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் முன்னாடியே அந்த படத்தை நம்ம பார்த்துருக்க கூடாது, பார்த்துருந்தா இதே நான் டப்பிங் பேசுகிறேன்டா, ஏதோ ஒன்று பேசுகிறேன்டா, உள்ள என்னையும் சேர்த்துங்கடான்னு பூந்துருப்பேன். ஏன்னா அப்படி தான் பசங்க படத்தில் தோழர் நடிக்கலை, நம்ம படத்தை காட்டுறாங்க, படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் மெதுவாக டைரக்டரை கூப்பிட்டு, எப்பா இதில் ஏதாவது ஒன்று, ஏன்னா இனிமேல் எடுக்க முடியாதுங்க அப்படின்னு பேசுகிறேன்டா, டப்பிங்காவது பேசுகிறேன், யாருக்காவது ஏதாவது கூட்டத்திலே நான் பேசுகிறேன்டா, என் பேர் வரணும்டா அப்படின்னு அப்படியெல்லாம் கேட்டு வாங்கியிருப்பேன். நான் படத்தை முடிச்சுக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களெல்லாம் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படி ஒரு தயாரிப்பாளர் யுவராஜ் சார். அப்புறம் இப்போ ஐயா பேசுனீங்க, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. காலம் கடந்து பேசப்படும் இந்த திரைப்படம். இப்படி ஒரு படம் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை யாருமே. உலகம் பூரா பேசுவாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் இந்த படம். அவ்வளோ இருக்குது இந்த படத்தில், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷான், ஐ லவ் யூ, என் தம்பி, ரொம்ப அழகாக பண்ணிடுங்க. உன் மனசு மாதிரியே இருக்குது படம், ரொம்ப சந்தோஷம். வாழ்க, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வேட்டி கட்டலையான்னு வருத்தப்பட்டீங்க, இதுக்கு 100 விழா எடுப்பாங்க. நீங்கள் வேட்டியை கட்டிக்கிட்டே போகலாம், சரியா? ஒவ்வொரு விழாவுக்கும் ஒரு வேட்டி கட்டலாம், அப்படி ஒரு படைப்பு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், அப்படி ஒரு படைப்பு. மனசு நிறைஞ்சிருக்கு, பெருசாக ஜெயிக்கும், வெல்வோம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசிட்டாங்க எங்கள் படத்தை பற்றி. ஸோ நான் என்ன பேசணும் தான் கேட்குறேன். நான் நிறையா பேசிட்டேன் இந்த 2 வாரமாக. படத்து ப்ரமோஷனுக்கு படத்தை பற்றியும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து நான் பேசிகிட்டே தான் இருக்கேன். முதல் என்னுடைய இயக்குனர் அபிஷன் ஜீவின் சார், ரொம்ப நன்றி இந்த படம் கொடுத்ததுக்கு எனக்கு. தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ இந்த ஒரு நல்ல படம் எனக்கு கொடுத்துருக்கு, ரொம்ப நன்றி. $1 மில்லியன் யுவராஜ் மகேஷ், உங்களுக்கு வந்து நான் இன்னொரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த 3 படம் இல்லை, இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போதும் இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு நிறையா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் ஆரம்பித்தேன். அந்த படம் நிறையா படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். அதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அவங்க 100 படம் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய சௌத்ரி சார் வந்து நிறைய புதுமுக இயக்குநர்களை இது பண்ணார். ஸோ அப்போ 48 டைரக்டர்ஸ், சுகா பாருங்க ஏன் வச்சுருக்காரு, 99 படங்கள் 48 டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நான் நினச்சேன், அந்த மாதிரி வரணும்னு நினச்சேன். பட் என்னால் முடியலை. பட் நீங்கள் அது தொடரணும். அதுக்காக அவங்க எடுக்கிற படங்கள்லாம் தயவுசெய்து பாருங்கள். எனக்காகலாம் பார்க்க வேணாம், அவங்களுக்காக நிறைய இயக்குநர்களை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பாருங்கள். எங்களை வாழ்த்தின அத்தனை பேரும் எல்லாம் வாழ்த்திட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும், சசி சார்லேருந்து வசந்தம் பாலன் சார், எல்லாருமே, மணிகண்டன் வந்திருக்காரு, எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறையா பேர் எங்களை வாழ்த்துனாங்க. ஸோ அந்த வாழ்த்துதலுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க பேராக சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ பேர் வந்து வாழ்த்திட்டு போயிருக்கீங்க. என்னவா அந்த படம் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இனி மக்கள் May 1, அந்த May 1 ரிசல்ட்டுக்காக தான் மறுபடியும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். May 1 மக்கள் வந்து இதை வந்து நீங்கள் இதை ஆதரிப்பீங்கன்ற நம்பிக்கை இப்போ வரைக்கும் எங்கே இருக்குது. அவங்க சொன்னது போல் உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும், ரசிப்பீங்கன்ற எனக்கு ரொம்ப ஆவல் இருக்குது. அப்புறம் இதில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் எல்லாமே ஒரு 2 கேரக்டர் நடித்தாலுமே அவங்க எல்லாம் மனசில் நிற்பாங்க. பாஸ்கர் மாமா இருக்கட்டும், குமரவேல், எல்லாருமே, குமரவேல் அண்ணா, எல்லாருமே, அம்மா, பக்கத்து வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு அம்மா, பக்ஸு, எல்லாருமே அந்த இதில் நிற்பாங்க. சகோ சொன்னார், ஒரு விஷயம் சொன்னார், அவங்களுடைய இதெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி அகதிகளாக நாங்கள் வந்திருக்கோம் அண்ணா, நாங்கள் அகதியாக வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி அயோத்தியும் நந்தனும் ஒரு இது கிரியேட் பண்ணுச்சோ, இந்த படத்துக்கு அப்புறம், இந்த படம் பார்த்த பிறகு குடியுரிமை சட்டம் தமிழர்களுக்கு, இங்கே அகதிகளாக வந்த நம் தமிழர்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கான ஒரு இது பாஸ் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அது நடக்கும். இந்த படம் உங்களை வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணும், உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே
ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்களை சிரிக்க வைப்போம், ஜாலியாக இருப்பீங்க. ஆனால் வெளியில் வரும்போது அன்பை போதிக்கும் இந்த படம். ஸோ அன்போடு இருப்போம். நான் இந்த படத்தை பற்றி ரொம்ப பேச வேணாம், படம் பேசட்டும். மே 1 குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்த்து ஆதரவு தெரிவிங்க. புதுமுக இயக்குனருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஷான் ரோல்டன் அருமையான 5 பாடல்கள் கொடுத்துருக்காரு. பாட்டெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். நானும் அங்கங்கே அவருக்கு தெரியாமல் மன்னிச்சுக்கோங்க சார் பாடிட்டேன். இதில் வேற பாடகன் அவருக்கே நான் வந்து கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டேன். அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. வெங்கட்டு எவ்வளோ பெரிய பாடல், சின்ன வயசுலேருந்து பாடிக்கிட்டு இருந்தார். அப்படி போகக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு ஏற்றத்தை ஏற்றுனேன். பல விதமாக அப்படின்னு ஒன்று அப்படி ஹை பிச்சில் போகணும்னு சொல்லிட்டு வெங்கட் ரொம்ப எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.